ரத்தம் பொரியல் செய்யலாம் வாங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தேவைக்கேற்ப கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு, உளுந்து கொஞ்சம் செவக்க விடலாம். உளுந்து செவந்ததும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அது கூட உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும்ன்ட்டு உப்பு போட்டாச்சு. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, பூண்டு 6 பல் பூண்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதை வதக்குவோம். ரத்தம் வாஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம கலரிக்கினே இருக்கணும். ரத்தம் வந்து கருப்பு கலராக ஆனால் வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிவப்பாக இருக்குன்னா வேகலை. நம்ம தொழுவிக்கினே இருந்தோம்னா அது கருப்பாயிடும். வெந்த பிறகு மிளகுத்தூள் போட்டு இறக்கலாம். மிளகுத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு கலரி இறக்க வேண்டியது தான். ரத்தம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.